வணக்கம். யாழ் சிறியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஈஸ்டர் தாக்குதல் பற்றி முன்பே அறிந்திருந்தாரா? சட்ட கடிதம் அனுப்ப நடவடிக்கை. இன்று வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும், வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு, சிசு ஒன்றின் எலும்புக்கூடு கண்டெடுப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும், எம்பி கவிந்திரன் கோடீஸ்வரன் வலியுறுத்தல். பொத்துவில் பொலிகண்டி பேரணியில் கலந்து கொண்ட 19 பேர் மீதான வழக்கு. கானாவில் உலங்கு வானூர்தி விபத்து, 2 அமைச்சர்கள் உட்பட 8 பேர் பலி. இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா புதிய வரி விதிப்பு 50% உயர்வு. அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக உலக வர்த்தக அமைப்பிடம் பிரேசில் முறையீடு. தொடர்பான விரிவான செய்திகள். கர்தினால் மெல்கம் ரஞ்சித் குறித்து தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவம்ச வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பாக அவருக்கு சட்ட கடிதம் அனுப்ப கொழும்பு உயர் மறைமாவட்டத்தின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமி நடவடிக்கை எடுத்துள்ளார். கர்தினாலுக்கு ஏப்ரல் 21 தாக்குதல் குறித்து முன்பே தெரிந்திருக்கலாம் எனவும், வரலாற்றில் முதல் முறையாக தாக்குதல்கள் நடந்த நாளில் கர்தினால் உயிர்த்த ஞாயிறு காலை ஆராதனையில் கலந்து கொள்ளவில்லை. இருப்பினும் முன்னைய ஆண்டுகளிலும் 2019 ஆண்டுக்கு பின்னர் கர்தினால் மீண்டும் உயிர்த்த ஞாயிறு ஆராதனைகளில் பங்கேற்பதாகவும் பிமல் வீரவங்ச கூறியிருந்தார். இந்த நிலையில் இந்த கூற்றுக்களை மறுத்து அருட்தந்தை சிறில் காமினி அவை பொய்யானவை என்றும் முற்றிலும் ஆதாரமற்றவை என்றும் கூறினார். இலங்கையில் கத்தோலிக்கர்களுக்கு முக்கிய கொண்டாட்டமாக கருதப்படும் உயிர்த்த ஞாயிறு பண்டிகையின் போது சனிக்கிழமை நள்ளிரவு உயிர்த்த ஞாயிறு திருப்பலியை கர்தினால் பாரம்பரியமாக நடத்துகின்றார் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். கருத்து சுதந்திரம் ஒரு அடிப்படை உரிமை என்றாலும் அது பொய்களை பரப்புவதற்கானதல்ல என அருட்தந்தை சிறில் காமினி எச்சரித்துள்ளார். மேலும் தவறான கூற்றுக்களை முறையாக திருத்த கோரி பிமல் வீரவங்சவுக்கு ஒரு சட்ட கடிதத்தை வழங்க சட்டத்தரணிகளூடாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த பிமல் வீரவங்ச நாடாளுமன்றத்தில் சபை முதல்வர் பிமல் ரத்னாவுக்கு தெரிவித்த கருத்தையே தாம் நேர்காணலில் கோடிட்டு காட்டியதாக தெரிவித்தார். எனவே பிமல் ரத்நாயக்கா தெரிவித்த கருத்துக்களுக்காக தம்மை பழிவாங்க கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது இன்று எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலவும் வெப்பமான காலநிலையினால் பணியிடங்களில் உள்ளவர்கள் அதிகளவான நீரை பருக வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர வீட்டில் தங்கியிருக்கும் முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் சுகாதார அதிகாரிகள் கோரியுள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் நேற்றைய நாள் அகழ்வின் போது சிசு ஒன்றின் எலும்புக்கூடு தொகுதி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராசா முன்னிலையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. முன்னெடுக்கப்பட்டுள்ள அகழ்வு பணிகளில் சிறுவர்கள், சிசுக்கள் உள்ளிட்ட 133 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் மொத்தமாக இதுவரை 147 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கடந்த 16 நாட்களாக நடந்த 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த அகழ்வு பணிகள் எதிர்வரும் 21ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழின அழிப்புக்கு பிரதான ஆயுதமாக இருந்து பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கு மாற்றாக வேறு எந்த ஒரு சட்டமும் இயற்றப்படக்கூடாது என்றும் தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இலங்கை மின்சார திருச்ச சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலே அவர் இந்த கருத்தை முன்வைத்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: கடந்த அரசாங்கங்கள் அனைத்தும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறிக்கொண்டே அச்சட்டத்தையே தொடர்ந்து செயற்படுத்தின. இதனால் மக்களுக்கு பாரிய விளைவுகள் ஏற்பட்டன என்று கோடீஸ்வரன் சுட்டிக்காட்டினார். மேலும் கடந்த அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்து
அதற்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டுவர முயற்சித்த போது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் என்றும் அச்சட்டத்துக்கு மாற்றாக வேறு சட்டம் உருவாக்க கூடாது என்றும் அப்போது அவர் குறிப்பிட்ட நிலைப்பாட்டிலேயே தாங்களும் இருப்பதாகவும் கோடீஸ்வரன் தெரிவித்தார். இந்த நாடு பொருளாதார மற்றும் சமூக கட்டமைப்பில் சீரழிவதற்கு பயங்கரவாத தடை சட்டம் பிரதான காரணமாக அமைந்தது. ஜேபிபியின் தலைவர் ரோஹன விஜயவீரவும் அதன் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாகவே கொல்லப்பட்டார்கள். ஆகவே ஜேபிபியின் இந்நாள் தலைவரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்று கோடீஸ்வரன் தனது உரையில் கேட்டுக்கொண்டார். தமிழ் மக்களினால் பெரும் அளவில் முன்னெடுக்கப்பட்ட பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான பேரணியில் கலந்து கொண்ட மல்லாவி வர்த்தகர்கள் மற்றும் இளையோர்கள் உள்ளிட்ட 19 பேருக்கு எதிராக மாங்குளம் நீதிமன்றத்தினால் அழைப்பாணை விடுக்கப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கு விசாரணை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021 ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அம்பாறை பொத்துவிலிருந்து யாழ்ப்பாணம் பொலிகண்டி நோக்கி மாபெரும் நீதி கோரிய பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. குறித்த பேரணி மெல்லாவி பகுதியை சென்றடைந்த போது அங்குள்ள வர்த்தகர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த பேரணியில் கலந்து கொண்டிருந்த 19 பேர் மீது மெல்லாவி காவல்துறையினரால் மாங்குளம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து சர்வதேச செய்திகள். மேற்கு ஆப்பிரிக்கா நாடான கானாவில் ஏற்பட்ட உலங்கு வானூர்தி விபத்தில் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளின் அமைச்சர்கள் 2 உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். கானா தலைநகர் அக்ராவிலிருந்து உள்ளூர் நேரப்படி காலை 9:12 மணியளவில் அந்நாட்டின் அசாந்தி மாகாணத்தில் உள்ள ஒபுவாசின் நகரத்திற்கு இராணுவ உலங்கு வானூர்தி ஒன்று புறப்பட்டுள்ளது. இந்த உலங்கு வானூர்தியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் எட்வார்டு ஒமானி, சுற்றுச்சூழல் அமைச்சர் அல்ஹாஜி முர்தாலா முகமது ஆகிய 2 அமைச்சர்கள் உட்பட 8 பேர் பயணித்துள்ளனர். உலங்கு வானூர்தி புறப்பட்டு சில நிமிடங்களிலேயே அதன் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அது அங்குள்ள வனப்பகுதியில் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உலங்கு வானூர்தியில் பயணித்த 8 பேரும் பலியானதை அந்நாட்டு அரசின் செய்தி தொடர்பாளர் உறுதி செய்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக மேலும் 25 வரி மேலதிக வரியை விதித்துள்ளார். இதன் மூலம் இந்தியா பொருட்களுக்கு அமெரிக்காவில் விதிக்கப்படும் வரி மொத்தமாக 50% உயர்த்தப்பட்டுள்ளது. ஜூலை இறுதிக்குள் அமெரிக்காவுடன் புதிய வரி விதிப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு காலக்கெடு விதித்திருந்தார். இந்த காலக்கெடுவுக்குள் ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ளாத பட்சத்தில் அந்த நாடுகளிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்திருந்தார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படாத நிலையில் இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஏற்கனவே 25% வரி விதிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் இந்த எச்சரிக்கையை மீறி இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருகின்றது. இந்த சூழ்நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் இந்திய பொருட்களுக்கு மேலும் கணிசமாக வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். இதன்படி தற்போது மேலும் 25% மேலதிக வரி விதிக்க அவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த புதிய வரி விதிப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவில் மேலும் சிக்கல்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிரேசிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரி விதித்ததற்கு எதிராக உலக வர்த்தக அமைப்பிடம் ஆலோசனை நடத்த பிரேசில் அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ட்ரம்பின் வரி விதிப்புக்கு எதிராக உலக வர்த்தக அமைப்பில் முறைப்பாட்டை தாக்கல் செய்ய பிரேசில் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது. அதன் முதல் படியாக தற்போது ஆலோசனைக்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலக வர்த்தக அமைப்பு என்பது சர்வதேச பொருளாதார தகராறுகளில் நடுவராக செயல்படும் ஒரு அமைப்பு ஆகும். எனினும் அதன் செயல்முறைகள் நீண்டகாலம் எடுக்கக்கூடியவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் யாழ் சிறியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ் சிறி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.